ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் பம்பரோட நம்பர் செலக்ஷன் வந்து எந்த மாதிரி இருக்கும், வின்னர்ஸ் எப்படின்னு செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா XA XB அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒரு 10 சீரீஸ் வரும். அதை தொடர்ந்து ஒரு 6 நம்பர் வரும். ஸோ இப்படி இருக்கும்போது டோட்டலாக 90 லட்சம் டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அந்த 90 லட்சம் டிக்கெட்டில் எத்தனை டிக்கெட்டில் வின்னிங்ஸ் இருக்கும், எத்தனை பேர் வின் பண்ணுவாங்க, எந்த மாதிரி சீரீஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பேசிடலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் நிறைய லாட்டரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டே வருவோம். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நடந்துட்டு இருக்க பம்பர் ப்ரைஸோட பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் பம்பர். இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 400 ரூபாய். இதை வந்து எப்போ வந்து ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க அப்படின்னா 24ஆம் தேதி 1வது மாதம் 2026 வருஷம் மதியம் 2 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 3-3:30க்குள்ளே டோட்டலாக எல்லா ரிசல்ட்டும் வந்துடுங்க. எப்படி ரிசல்ட்டை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ எந்த மாதிரி சீரியல்ஸ்லாம் செலக்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு சீரீஸ்லையும் இருந்து எத்தனை பேர் எடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லாட்டரி டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா BR 107 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அதோட இந்த லாட்டரி டிக்கெட்டில் ஒன் சைடு என்னைக்கு வந்து டேட்டு, ட்ரா டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டு போட்டிருப்பாங்க. 24/2026 2 மணி PM அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழேயே இந்த டிக்கெட்டோட விலையான 400 ரூபாய் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சென்ட்ரா இந்த டிக்கெட்டோட ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபாய், அதை வந்துட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் இந்த டிக்கெட்டுக்குன்னு ஒரு செப்பரேட் நம்பர் இருக்கும். XA XB அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்லாம் ஆரம்பிக்கும். அந்த நம்பர்ஸை ஒரு 2-3 இடத்துல வந்து ஹாலோகிராமாவும் போட்டிருப்பாங்க, நல்லா தெரிகிற மாதிரி பெரிய எழுத்தாகவும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நம்பருக்கு கீழேயே ஒரு QR கோடு இருக்கும். அப்படியே அடுத்து அந்த லாஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு பார் கோடு இருக்கும். இந்த QR கோட்லேயும் பார் கோட்லேயும் வந்துட்டு எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. டிக்கெட்டையும் வந்து கிழிஞ்சிடாமல் சேஃபாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 20 கோடி, செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 கோடி, தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 லட்சம், ஃபோர்த் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 லட்சம், ஃபிஃப்த் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 93 கோடியே 22 லட்சம் ரூபாய்க்கு பரிசுகள் வந்து தருவாங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா XA XB XC XD XE XG XH XJ XK XL அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 10 சீரீஸ் வந்து வருங்க. ஸோ இதுக்கு கீழே அடுத்ததாக ஒரு 6 நம்பர் வரும். ஓவராலாக 90 லட்சம் டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. இதில் வின்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,21,990 பேர். ஸோ இத்தனை நம்பர்கள் மட்டும்தான் வின்னிங்ஸ் வந்து இருக்கும். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6.25 லட்சம் பேருக்கு வந்து வின்னிங்ஸ்ங்கிறது இருக்கும். மீதி பார்த்தீங்கன்னா 90 லட்சத்தில் இந்த 6.25 லட்சம் போச்சு அப்படின்னா 83.25 லட்சம் பேருக்கு வந்துட்டு பரிசுகள்ங்கிறது கிடைக்காது. ஸோ 83 லட்சம் பேருக்கு மேலே பரிசுகள் கிடைக்காது அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய உண்மை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6% மட்டும்தான் இதில் வந்து வின்னிங்ஸ்ங்கிறது இருக்கும். இந்த டிக்கெட்டில் எல்லா டிக்கெட்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வின் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் பிக் ப்ரைஸஸ்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். கிடச்சிச்சு அப்படின்னா மிகப்பெரிய லக்குன்னு தாங்க சொல்லணும். சரி, ஓகே. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் 20 கோடி ரூபாய். இதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா மொத்தமாக 10 சீரீஸ் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, XA XB XC அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்க 10 சீரீஸ்லையுமே காமனாக ஒரு நம்பரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாக இந்த 90 லட்சம் டிக்கெட்டில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு நம்பருக்கு தான் 20 கோடி ரூபாய் வந்து தருவாங்க. அடுத்ததாக செகண்ட் ப்ரைஸ். இது பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபாய். இதே எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தமாக XA XB XC XDன்னு சொல்லிட்டு ஒரு 10 சீரீஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 10 சீரீஸ்லையுமே 20 பேரை ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ XAலேயே வந்துட்டு அந்த 20 பேர் இருக்கலாம், XBயில் 5 பேர் இருக்கலாம், XCயில் 5 பேர் இருக்கலாம், XDயில் 5 பேர் இருக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக இந்த இருக்க எல்லாத்துலேயுமே சேர்த்து 20 பேருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி ரூபாய் தருவாங்க. அந்த மாதிரி தான் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக தேர்ட் ப்ரைஸ். தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய். ஸோ இதையும் வந்துட்டு 20 பேருக்கு வந்து தருவாங்க. அந்த 20 பேர் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மாதிரியே எல்லா சீரீஸுக்கும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒவ்வொரு சீரீஸுக்கும் பார்த்தீங்களா XA XB XC அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி XAல பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர், அடுத்து XBயில் 2 பேர், XCயில் 2 பேர், XDயில் 2 பேர், XEயில் 2 பேர், XGயில் 2 பேர், XHயில் ஒரு 2 பேர், XJயில் 2 பேர், XKயில் 2 பேர், XLயில் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 10 சீரீஸ்லையும் 2 பேராக செலக்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 பேர். அந்த 20 பேருக்கு வந்துட்டு தேர்ட் ப்ரைஸான 10 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் தருவாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய். இதுவும் அதே மாதிரி தாங்க. இருக்கிற ஒவ்வொரு சீரீஸ்லையும் 2 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக 10 சீரீஸ் இருக்குது. ஒவ்வொன்றுலேயும் 2 பேரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா 20 பேர் வருவாங்க. அந்த 20 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 3 லட்சம் ரூபாய் வந்து தருவாங்க. அடுத்ததாக ஃபிஃப்த் ப்ரைஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீரீஸ்லையும் 2 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய். டோட்டலாக 20 பேரை வந்து செலக்ட் பண்ணி
ஒவ்வொருத்தருக்கு 2 லட்ச ரூபா தருவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சலேஷன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். கன்சலேஷன் ப்ரைஸ்னால் ஆறுதல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு நம்பர் விழுந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு சீரிஸ் வந்து XA XB அப்படின்னு எது வேணால் இருக்கலாம். அந்த இப்போ XAல வந்து அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து விழுந்திருக்கு, அடுத்ததாக ஒரு 6 நம்பர் வந்திருக்குன்னா அதே 6 நம்பர் XBலேயும் இருக்கும், XCலேயும் இருக்கும், XDலேயும் இருக்கும். இந்த மாதிரி மீதி இருக்க 9 சீரீஸ்லேயும் இருக்குங்க. ஸோ அந்த சீரீஸ் மட்டும் மாறி இருக்கும், நம்பர் வந்து சேமாக இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கன்சலேஷன் ப்ரைஸ் ஆறுதல் ப்ரைஸ்னு சொல்லி தருவாங்க. ஸோ 9 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்ச ரூபா தருவாங்க. வின்னிங்கான அந்த சீரீஸ் அந்த நம்பரில் சீரீஸ் மட்டும் மாறி வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து கன்சலேஷன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக 9 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்ச ரூபா தருவாங்க. ஸோ இது வரைக்கும் வந்திருக்க இந்த வின்னிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் ஃபுல் நம்பரையும் பார்க்கணும், அந்த சீரீஸையும் பார்க்கணும். அடுத்த இனிமேல் வரக்கூடிய வின்னிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் சீரீஸையும் பார்க்க வேணாம், கடைசியாக 4 நம்பர் மட்டும் இருக்கும். மொத்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் வந்து XA 1 2 3 4 5 6 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க XAவை விட்டணும், அடுத்து வர 2 நம்பரை விட்டணும். அதுக்கடுத்து கடைசியாக 4 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 நம்பரை மட்டும் தான் பார்க்கணும். அந்த 4 நம்பர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து இருக்க ப்ரைஸ்லாம் கிடைக்குங்க. அடுத்ததாக 6வது ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வந்து தருவாங்க. இதுக்கு வந்து கடைசி 4 நம்பர் மட்டும் பார்த்தா போதும், 4 டிஜிட்டை மட்டும் பார்த்தா போதும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25,500 பேருக்கு வந்துட்டு 5000 ரூபாய் வந்து தருவாங்க. அடுத்ததாக 7வது ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 48,600 பேருக்கு வந்து தருவாங்க. இதுக்கும் கடைசி 4 நம்பர் மட்டும் பார்த்தா போதும். அடுத்ததாக 8வது ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. இது டோட்டலாக 81,000 பேருக்கு வந்து தராங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கடைசி இருக்க 4 நம்பர் மட்டும் பார்த்தா போதும். அடுத்ததாக 9வது ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா 500 ரூபா. 2,26,800 பேருக்கு வந்து தராங்க. இதில் நீங்கள் கடைசி 4 நம்பர் மட்டும் பார்த்தா போதும். அடுத்ததாக ஃபைனலாக 10வது ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா 400 ரூபா. இது டோட்டலாக 2,43,000 பேருக்கு வந்து தராங்க. ஸோ இதுலேயும் கடைசி 4 நம்பர் மட்டும் பார்த்தா போதும். டோட்டலாக 10 ப்ரைஸ் ப்ளஸ் அடுத்ததாக ஒரு கன்சலேஷன் ப்ரைஸ், டோட்டலாக 11 ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து வருதுங்க. இதில் டோட்டல் வின்னர் வந்துட்டு 6,21,990 பேர். டோட்டல் வின்னிங் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 93,22,00,000 ரூபா. இதில் எல்லாத்துலேயுமே ஏஜென்ட் கமிஷனாக பார்த்தீங்கன்னா 10% வந்து நம்மளோட வின்னிங் அமௌண்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க. அப்படி ஏஜென்ட் கமிஷனாக இந்த மொத்த அமௌண்ட்டுக்குமே போகிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,32,20,000 ரூபா. ஸோ இது இல்லாமல் பிக் ப்ரைஸஸ் எல்லாத்துக்கும் எவ்வளோ டாக்ஸ் போக நம்ம கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்னு சொல்லிட்டு எல்லா ப்ரைஸ்க்கான டீட்டெயிலும் நம்ம செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருப்போம். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணணும், என்ன மாதிரி டாக்குமெண்ட் கொண்டு போகணும், யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் செப்பரேட்டாக ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருப்போம். நம்ம சேனலில் இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக கேரளா போய் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. உங்கள் கையில் டிக்கெட் இருந்துச்சுன்னா ஈஸியாக இதை போய் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி கேரளா கவர்மெண்ட்டு இருந்து உங்களோட வின்னிங் அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து யாராவது ஜிஎஸ்டி கட்டணும், இல்லை வந்து டாக்ஸ் கட்டணும், அதுக்காக 5,000 ரூபா கொடுங்க, 10,000 கொடுங்க, 12,000 ரூபா கொடுங்க, 50,000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி காசு கேட்குறாங்க அப்படின்னா நம்பி கொடுத்துடாதீங்க. வின்னிங் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 ரூபா கூட கவர்மெண்ட் கொடுக்க தேவையில்லை. உங்கள் வின்னிங் அமௌண்ட்டில் இருந்து தான் அவங்க வந்து டாக்ஸு எல்லாமே பிடிக்க வேண்டிய அமௌண்ட்லாம் பிடிச்சிட்டு ஃபைனல் அமௌண்ட்டை உங்களுக்கு தருவாங்க. இந்த டிக்கெட்டோட விலை வந்து 400 ரூபா. அந்த 400 ரூபாயிலேயே ஜிஎஸ்டி கட்டிட்டு தான் நீங்கள் இந்த டிக்கெட்டே வந்து வாங்குறீங்க. 285 ரூபா இந்த டிக்கெட்டோட விலை. அடுத்ததான் 40% ஜிஎஸ்டி போடுறதுனால 400 ரூபா வந்து வருது. இந்த டீட்டெயில் எல்லாமே டிக்கெட்டோட பின்னாடியே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டிக்கெட்டோட பேக் சைடும் பார்த்தீங்கன்னா www.keralaLotteries.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக www.kerala.gov.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக www.statelottery.kerala.gov.in அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா நீங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசி நீங்கள் பிக் ப்ரைஸ் வின் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி எங்கே வரணும்னு சொல்லி கேட்டு அந்த ஆஃபீஸ்க்கே போய் கூட சப்மிட் பண்ணலாம். பிக் ப்ரைஸஸ் வின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேர் வந்து டாக்குமெண்ட்டில் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த பேக் சைடு வந்துட்டு சிக்னேச்சர் அண்டு நேம் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களோட வின்னிங் டிக்கெட்டை யாரையும் நம்பி கொடுத்துடாதீங்க. டேரெக்டாக நீங்கள் போய் கவர்மெண்ட்டாக போய் கொடுங்க. இல்லை வேறு யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பேங்க்கில் கூட போய் கொடுக்கலாம். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். யார் வின்னிங் ஆவாங்க, யாருக்கு இந்த அதிர்ஷ்டம் வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 24ஆம் தேதி மதியம் ஒரு 2 மணிக்கு வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 3-3:30 நமக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சிடும். அந்த ரிசல்ட் வீடியோ நம்ம சேனலில் போடுவோம், செக் பண்ணி பாருங்கள். யார் வின் பண்ணாலும் உங்களுக்கு என்னோட பெஸ்ட் யூஸர் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.